நேர்களை வணக்கம். நான் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் புரட்சி அதிமுகவின் முதன்மை செயலாளர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல், உங்களுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு மார்ஷல், உங்களோட ஒரு பேட்டிக்கு. நீங்கள் தினம் டிபேட்டில் உட்காந்துருந்தாலும் டிவியில் மார்ஷலை காணமே நினைப்பது உண்டு. இன்று நேரம் வந்துட்டீங்க. மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் சூழல், அதிமுக டு தாவேக அரசியல், உங்களுடைய தனிப்பட்ட அரசியல், நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் பேசணும். முதலாவதாக இன்றைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆளுநர் RN ரவி எதற்காக போராடினாரோ அந்த விஷயம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. தொடக்கத்திலே தேசிய கீதமும் இசைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய பத்திகளை அப்படியே படித்துட்டு போறாரு ஆளுநர். அப்படியே படிக்கிறார் எல்லாத்தையும். ரொம்ப புதுமையா இருந்தது. எப்படி பாக்குறீங்க இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள்? ஆளுநர் உரை முடிந்து ஓரிரு மணி நேரங்களில் தாங்கள் என்னை பேட்டி கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அர்லேக்கர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய அமைச்சராக அமைச்சரவையிலே வீற்றிருக்கக்கூடிய வன்னியரசு கூட நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது என்று சொல்லியிருக்கிறார். தோழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே என்கின்ற அந்த கட்சியினுடைய அமைச்சர். நானும் வரவேற்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே சட்டமன்றத்தில் தான் ஆளுநர் ரவி நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்துழைக்காமல் வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றினார்கள். எப்பொழுதுமே ஆளுநர் வெளியேற்றுவார், அவரை வெளியேற்றிய காட்சியெல்லாம் பார்த்தோம். ஒத்து போவதே இல்லை ஆளுநர். ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை பாவையாக இருந்தார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆளுநர் எப்படா ஒழிவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நிலைமை மாறி இன்றைய தினம் ஆளுநர் அவர்கள் தமிழக அரசு தயார் செய்து கொடுத்த உரையாக இருந்தால் கூட அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார்கள். ஆனால் தயாரித்து கொடுத்த உரையை கூட ஆளுநர் ஒத்துப்போய் படித்து அதில் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்து மிக தெளிவான உரை, அருமையான உரை. உதாரணத்திற்கு, மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், என்றுமே இருமொழி கொள்கை திட்டத்தை தான் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பறைசாற்றியதையெல்லாம் ஆளுநர் அதிலே வாசித்தது தான் பெருமைக்குரியது. அப்பொழுதுதான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதியை ஒதுக்குவோம் என்று மத்திய அரசு அடம்பிடிப்பது சரியில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து அதிலே அந்த உரையிலே அந்த கருத்துக்கள் இருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆளுநர் நீட் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே ஒரு அரசுக்கு சாதகமாக, மாநில அரசு உரிமைகளுக்கு சாதகமாக அதை பேசியதையும், இந்த அரசும் ஆளுநரும் இணக்கமாக நட்பு ரீதியாக நடத்தி சென்றதையும் சட்டமன்றத்தை பார்க்க முடிகிறது. இறங்கி வேகமாக ரவி கோபமாக செல்வதையும், அப்பொழுது இருந்த பொன்முடி முன்னாள் அமைச்சர் போயோ அப்படின்னு சொல்லாமல் ஆளுநர் அத்தனை பேரிடத்திலையும் வணக்கத்தை சொல்லி விடைபெற்று சென்றார்கள். என்னுடைய மனதில் என்னென்னா, ஆளுநர் படித்தவைகள் பலருக்கு புரிந்திருக்கும். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்தார்கள். நான் கைத்தட்டல் பறந்திருக்கும் என்று நினைத்தேன் சட்டமன்றத்திலே. ஆனால் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டு பார்த்தேன். கைத்தட்டி வரவேற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் எழுதி கொடுத்ததை படித்தார் என்று சொன்னால் என்ன இருந்தது அதில்? எழுதி கொடுத்து படித்ததில் இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பெரிதாக எதுவும் எழுதி கொடுக்கப்படவில்லை. திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியிலே, பரிணாம வளர்ச்சியிலே இப்படித்தான் இருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் இருந்தது என்று சொன்னார்கள். அதை பிரதம மந்திரியிடம் சந்திக்கும் பொழுது மனு கொடுத்த முதலமைச்சர், அதையே மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தி விட்டார். தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட்டது, பின்னால் தான் ஜனகணமன வருகிறது. ஆகவே எல்லாமும் நன்றாக முடிந்தது. RSS அடிமையாக இருந்த ஆளுநர் போய் ஒரு
பாராட்டுக்குரிய ஆளுநர் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஒத்துப்போகிறார். எத்தனை நாளைக்கு அவரை வைத்திருப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் நிக்கும்னு பார்த்தோம், நிக்கல, இனியும் நிக்காது போல தெரியுது. என்னன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவும் அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவை நோக்கி நகர்வதும். சமீபத்த விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கடம்பூர் ராஜு, MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள்லாம் போனாங்க. இவரும் அப்படிதான் போவாருன்னு தெரியுது. இதை தாண்டி இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா. சிவபதி, அந்த நம்ம அரியலூர்ல இருந்து முன்னாள் MP, நம் ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஒன்றன் பின் ஒன்றாக போவதை பார்க்க முடிகிறது. கடைசியாக விஜயபாஸ்கர், எல்லாருமே என்னோட பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னது தானே நடந்துச்சு, கட்சியே பிடிச்சிட்டாங்கண்ணா, எல்லாம் வேதனையோடு வெளியில் வரோன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், 7 வருட கால போராட்டம், எனக்கும் இந்த அயோக்கியனுக்கும் நடந்த போராட்டம் 7 வருடம் தொடர்ந்து போய்கொண்டு, அப்போ எல்லாம் சொன்னேன், எவ்வளோ பேருக்கு சொன்னேன். உதாரணமாக நகமும் சதையும் போல, கண்ணும் இமையும் போல, உடலும் உயிரும் போல என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அவரோடு இருந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமாக இருந்த அண்ணன் செம்மலை, முன்னாள் சபாநாயகர் தனபால், இவர்கள்லாம் வெளியில், வேணுகோபால் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய குழுனுடைய தலைவர். அப்போ 50 எம்பிக்கள் இருந்தாங்க அதிமுகவிற்கு. குழு தலைவர், தமிழகத்திலே அதிகமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர். எவ்வளவு வேதனையாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த கட்சி போகிறதில்லை மார்ஷல், வெளியே போகிறதில்லை, கட்சி அழிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் இனிமேல் தூக்கி நிறுத்த முடியுமா? அதை தாவேகா யூட்டிலைஸ் பண்ணிடுச்சு. தாவேகா எப்பொழுது தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் கொண்டாட ஆரம்பித்தார்களோ, திசை தெரியாமல் போன தொண்டர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கப்பலை நோக்கி சென்று விட்டார்கள். இந்த கப்பல் முழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாலுமின்ற அயோக்கியன் மாதிரி உலகத்தில் ஒரு அயோக்கியனை பார்க்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு தொண்டர்கள் வந்து விட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், விஜயபாஸ்கர் ஆகட்டும், வெளியிலே போகின்ற அத்தனை பேரையும் வேடிக்கை பார்த்துட்டீங்களேயா. ஒரு அயோக்கியனை வளர்த்து விட்டு, ஒன்றுத்துக்கும் உதவா கரையை வளர்த்து, யாரோ காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனான்ற ஒரே காரணத்திற்காக உங்களை அதிகாரம் செய்து, அறிவாய்ந்து மனிதன் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாமல் அறிவு கிட்ட ஒரு மனிதனை வளர்த்து விட்டீங்களே, வளர்த்து தானே மேலே கொண்டு வந்து ஒரு கட்சி அழிச்சிட்டீங்களே. இனிமேல் பழுத்த மரத்தை தேடிய வௌவால்கள் போவது போல நீங்கள் வெளியே வந்தா என்ன, அங்கே போய் சேர்ந்தா என்ன, இங்கே போய் சேர்ந்தா என்ன, கட்சி போச்சையா. ஒரு தலைவர் வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம். எவ்வளவு கொடுமைகளை அம்மா கண்டார்கள் எனக்கு தான் தெரியும். இந்த அயோக்கியனுக்கு என்ன புரியும்? என் கண்ணால் பார்த்தவன். இந்த தாய் சிறையிலே நடந்து போக முடியாமல் 1 மணி நேரம் செல்லுக்கு போகும்பொழுது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதையெல்லாம் சொல்லும்பொழுது இந்த ஆபீசர்ஸ் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நின்று போனார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கு சந்தித்தார்கள். யாரிடமும் போய் மண்டியிடவில்லை. இந்த வழக்கை வாபஸ் பெறுவதற்காக எந்த நாயிடமும் போய் அம்மா கை கட்டி நிற்கவில்லை. இதுதான் சரித்திரம். ஆகவே குனுகா தீர்ப்பு கொடுத்தார் நீதிபதி. குமாரசாமி நிரபராதி என்றால், சாகும்போது அவர்கள் நிரபராதியாக இருந்தார்கள். வீரம், விவேகம், ஆற்றல் அத்தனையும் விட்டு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு 3வது இடத்துக்கு போய், 3வது இடத்துக்கு போனதெல்லாம் வீரவசனம் வேறு, ஆட்சியை பிடிச்சிருவோம், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு. இனி கனவுகள் கலைந்தது, கோட்டையும் போச்சு, கனவுகளும் போச்சு. ஆர்பி உதயகுமார்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாரு. நான் கடுமையாக ஆர்பி உதயகுமார் விமர்சிக்கிறாருன்னா அவரை விமர்சிக்கிறாரு. அவர் திருப்பி சொல்லணும், அவன்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் வந்ததால் நான் சத்தியம் பண்ண வராது, அப்புறம் அவன் ஒழிஞ்சே போவான், நாசமாக போவான்னு சொல்லி இந்த ஊர் பக்கம் மண்ணள்ளி விடுவாங்க. அது மாதிரி மண்ணள்ளி விட்டு பேச வராது. ஆனால் இவன்லாம் நல்லபடியாக வாழவே முடியாது நாட்டில். நீ சொல்கிறேன் கேளுங்க. அவருடைய இறுதி காலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையோடு ஒன்றி
அவருடைய உடல்நலத்துக்கு கூட கேடு வந்து நாசமா போகுது. இல்ல நீங்க தான் சார் சொன்னீங்க கண்ணாபின்னான்னு பேசுறான்னு சொல்லி. அறிவில்லை சார் இவங்களுக்கு, அறிவில்லையான்னு கேட்கிறேன். ஒரு கட்சியா இது? கட்சி இந்த மை இன்னும் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு நகத்துல. தினம் போவாங்களா? இந்த கோட்டை செக்ரட்டரியேட்டுக்கு போய் பார் மார்ஷல். நான் கீழே இருந்து ஸ்பீக்கர், என்னோட உடன்பிறவா சகோதரர், என்னையும் அவரையும் பார்த்தா வித்தியாசமே தெரியாது, ஜேசிடி பிரபாகரன். பார்த்துட்டு மேலே அண்ணன் திருமாவளவன் வந்திருக்காரு, வன்னியரசை போய் அது சீட்டில் உட்கார வைக்க போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு மேலே போனேன். நான் மேலே போகவே முடியல என்னால். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் நவுறோம், பூரா ஏடிஎம்கேக்காரங்களா இருக்காங்க. 50% ஆயிரக்கணக்கில் தாவேகா தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் மாறி மாறி கை கொடுத்து அண்ணா வணக்கம்ன்றாங்க. ஒரு ஃப்ளோரை கடக்கிறதுக்கு முடியல என்னால். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோ அன்பா ஓடி வராங்க பார்க்குறாங்களேன்னு சொல்லி. தெருவில் பிச்சை எடுக்க விட்டாங்க சார் ஏடிஎம்கேக்காரங்க. தெருவா பிச்சை எடுக்க விட்டாங்க. அனாதைகள் போல் ஆகிவிட்டார்கள். அவங்கள திட்டமானன்றீங்க, என்னை கோச்சுக்காதீங்க, நீங்கள் அப்படியே போட்டாலும் பரவாயில்ல, கையில் கீழே கிடைச்சா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கம் போன பின்ன இவன் வாழ்ந்தா என்ன, மயிரா இவன் செத்தா என்ன, ஒழியிட்டுன்ற இந்த நாய்கள், கேடுகட்ட நாய்கள். இது ஒரு கட்சி உடைஞ்சி 25 பேர் போய் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து, அது என்ன அடிப்படைனா, இவன் சொல்றான் பழனிசாமி அமைச்சர் ஆகிறதுக்கு போனாங்க. அவர் CV சண்முகம் ஸ்டாண்டா நின்று அவர் சொல்றாரு, என் குழந்தை மேல சத்தியம் முதலமைச்சராக பார்க்கத்தான் திமுகவோட சேர்ந்து இவன் நல்லவன் மாதிரி பேசுறான்னு அவர் சொல்றாரு. நினைச்சு பாரு மார்ஷல், இதுக்காக அம்மா வளர்த்து வச்சாங்க. ஏன் நீங்க எதிர்கட்சியா கொஞ்ச நாளைக்கு 3வது இடத்துலயே வந்து தொலைஞ்சிட்டீங்க. ஜனங்க அந்த அங்கீகாரத்தையாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு செயல்பட மாட்டீங்களா? பதவி தேடி அலைவீங்களா? விபச்சாரி வீட்டுக்கு போறது இன்னும் வேற வார்த்தையே இல்லை எனக்கு. தேடி போறான் சார், நாடி போறான். கேவலமான மனிதர்கள் சார். அவன் எங்கேயோ போகட்டும், எப்படியோ போகட்டும், ஆனா அந்த இயக்கத்தை அடிச்சுட்டு போறான் பாருங்க. பழனிசாமியால தான் இவ்வளவு நடக்குது இந்த நாட்டில். ஞாபகம், ஒரு ஆள் எதிர்க்க யோகிதை இல்லாமல் நான் அண்ணனாக மதித்து பல வருடம் கூட இருந்த பன்னீர்செல்வம் காட்டி கொடுத்த துரோகி. அவரையெல்லாம் இந்த நாடு மன்னிக்க யாரை காட்டி கொடுத்த? ஆமா, இந்த கட்சியிலிருந்து திமுகவுக்கு போனாரு, அம்மா படத்தை கழட்டினார், நாடே பார்த்துட்டு இருந்துச்சு. செய்யலாமா? உச்சபட்ச பதவியில் முதலமைச்சரா உட்கார வச்சு ஒரு மனிதன் செய்கின்ற செயலாது. அவர் படத்துல அவமானம், அப்படி அந்த மண்டபத்தில் போய் நின்றுட்டு சொல்றாரு, சார் அவமானப்படதான் வேணும். அரசியலுக்கு வந்துட்டோம், எத்தனை அவமானங்களை சந்தித்திருக்க வேண்டும் தந்தை பெரியார். ஜாதி இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றப்போ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா எவ்வளவு சந்தித்து இருக்க வேண்டும். 18 ஆண்டு காலம் அண்ணா போராடினார். நாவலர் உடன் இருந்தார், KAK உடன் இருந்தார், மதியழகன் உடன் இருந்தார், STS உடன் இருந்தார். எங்க அப்பா 6 தடவை ஜெயிலுக்கு போனார் தமிழ் போராட்டத்தில். அவர்கள் எல்லாம் சந்திக்காத அவமானங்களா? சொல்லுங்க பாப்போம். ஆகவே அவமானங்கள்ன்றது பாட்டில் எரிஞ்சாவா, செருப்பு எரிஞ்ச அவமானமா? போராட முடியாம கோடையாக ஓடி இருக்கின்ற OPS அவங்கிட்ட என்னால போராட முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறது ஒரு மனித வீரத்தன்மையாது. நான் வேறு எந்த கட்சியும் தவறாக பேசவே இல்லை, பேசுவதற்கு தயாராகவும் இல்லை. ஆனா பழனிசாமின்ற ஒரு கோழை இடத்துல, கோழையாக வாழ்ந்த பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தை நடத்த தெரியாத பழனிசாமி, 11 தோல்விகளை கண்ட இயக்கத்தை ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி, ஹிட்லரே பரவாயில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு மிக மோசமான நிலையில் இருக்கின்ற பழனிசாமி, அந்த பழனிசாமி இடத்துல தோத்துட்டு என்னால என்ன பண்றது, நானு என்னை சேர்க்கவே இல்லைன்னு சொன்னா, ஒரு பொம்பளை வீட்டு விட்டு ஓடி வந்து என் புருஷன் சேர்க்கல வெளியில துரத்திட்டான்னு சொல்லுவா பாருங்க. நிர்கதியற்ற அனாதையா நிக்கிறேன். அதை விட கேவலமான வார்த்தைகள். பாட்டில் அடிச்சுட்டேன், அதே மண்டபத்துக்கு வந்தேன், இங்கதான் என்ன பாட்டில் அடிச்சாங்க, இப்ப நிம்மதியா வந்துட்டேன்னு சொல்லி பாதுகாப்பை தேடி போனீர்களா? உங்களை காப்பாற்றிக் கொள்ள போனீர்களா? உங்களுக்கும் பழனிசாமிக்கும் நடந்த யுத்தத்தில், யுத்த களத்தில் நாங்கள் பக்கத்தில் நின்றோம். புகழேந்தி முதல் மனிதனாக என்று போராடினேன், என்றும் போராடி கொண்டிருக்கிறேன். நான் அந்த யுத்த களத்தில் வீழ்ந்தாலும் வீரனாகத்தான் வீழ்வேனே தவிர உங்களை போல கோழையாக விட மாட்டேன். நான் யாரிடமும் அடைக்கலம் கேட்டு
என்னை அரசியலில் என் அன்னை வளர்க்கவில்லை. போய் தொலைறானுங்க சார், நாசமாக போட ஒழிச்சிட்டானுங்க கட்சியை. நல்ல எங்கே போனாலும் இவனுக்கு உருட மாட்டானுங்க. பதவி வேணும் பதவி வேணும், முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாச்சு, அங்கேயும் உட்கார வச்சாச்சு. கட்சி மேலே அக்கறையே இல்லைங்க. திமுகவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறானா இவனை விட கொடுமையான மனிதன் எவன் இருக்க முடியும்? ஆதாரத்தோட சொல்றது அண்ணா திமுக காரன் தானே, முன்னாள் அமைச்சர்கள் தானே. என்னங்க அர்த்தம்? எவ்வளவு வைரீன்னு நினைச்சு பாருங்க. இனி 10 ஆண்டுகள், மினிமம் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளக்கூடியவர் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் விஜய் தான். நீங்க மாற்றவே முடியாது. ஏனென்றால் ஒரு ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாக நடப்பதற்கு வேண்டிய அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. காசு வாங்க பயப்படுறா மறைச்சல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் கொடுங்க, காசு வாங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிச்சிங்கன்னா அரசியலில் பல ஸ்டேட்டில், என் ஃப்ரெண்டு கூட மதுராஜ் வந்திருக்காரு, கர்நாடகாவிலேருந்து, அங்கே இருக்கும்போது பழகினவர். எல்லாம் என்னென்னா அதிகாரிகள் தான் பெரிய அயோக்கியனாக இருப்பான். எல்லா அதிகாரியும் சொல்லலை, பல அதிகாரிகள் அரசியல்வாதியை முழுங்கி சாப்பிட்ருவான். அரசியல்வாதிகளுக்கு பிஸ்கட் மாதிரி எதையாவது போட்டுட்டு அவன் தான் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பான். அந்த அதிகாரிகள் இனி கொள்ளையடிக்கக்கூடாது. ஊழலில் ஈடுபட்டு இருக்கின்ற அதிகாரிகள் செயலுக்கு போக வேண்டும். முன்னால் 10 வருஷத்தை கையில் எடுத்துக்கணும் இந்த முதலமைச்சரும் ஆட்சியும். பொம்பளைங்களாம் இருக்காங்க, சொல்றதுக்கு அசிங்கமாக இருக்கேன் சார், ஐஏஎஸ் அதிகாரிகளாம். ஆகவே இந்த ஊழல் செய்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் கொடிய பாம்பிற்கு சமமானவர்கள். ஆகவே அவர்களை விட்டு வைக்கக்கூடாது இந்த அரசு. ஆகவே ஊழலற்ற அரசாக இந்த அரசு எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டது. பார்க்குற நேற்று பாருங்க, வெள்ளை அறிக்கைன்னு கொடுத்ததில் அத்தனையும் சரியாக இருக்குது. கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்ல வராங்க, வெள்ளை அறிக்கையில் ஊழலை ஒழித்து சரி செய்வோம் அப்படின்னு தான். இப்போது நேற்றெல்லாம் நம்ம பார்க்குறோம், 13.18 லட்சம் கோடி மொத்தத்துக்கு கடலில் போய்கிட்டு இருக்கு. அது இது ஒவ்வொருத்தர் மேலேயும் இப்போ 1,28,000 ரூபாய் ஒரு தனி மனிதன் மேலே கடன் இருக்குது. இது 76 கோடியா 72 கோடி டிரான்ஸ்போர்ட் இலாக்கா மேலே இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது, லாஸில் போகுதுன்னு பார்க்குறோம். நான் உங்களுக்கு மனம் திறந்து சொல்கிறேன், எனக்கு பல விஷயங்கள் தெரியும். ஃபுட்டில் என்னென்ன நடந்தது நாட்டில் உங்களுக்கு தெரியும். உணவுத்துறையில் எவ்வளோ கேவலமாக அப்போ இருந்து அமைச்சர் நடந்துக்கிட்டார் பழனிசாமி பீரியட்லேருந்து. 12,000 பதவிகளுக்கு தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சித்துறையை நடத்தி வேலுமணியை வச்சு கொள்ளடிச்சு. அதே வேலுமணிக்கு நீ எதிரி. பதவியை விட்டு எடுக்கிறிய, கூட அண்ணன் தம்பிகளை தானே இருந்தாங்க, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல. உன் காலுக்கு பாலிஷ் போடல, மீதி எல்லாம் பண்ணானுங்க மானங்கிட்ட பசங்க. அவங்களையெல்லாம் எடுக்கிறியா, எல்லாத்தையும் தூக்கி எறிகிற வெளியில். நீ மாவட்ட பதவியில் இருந்து நீ என்ன அம்மாவா? நீ அம்மான்றது தெய்வம். நாடு போட்டு நல்ல திட்டங்களையெல்லாம் தந்து நமது நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்ற மாபெரும் தலைவி. இவன் யாருங்க? எல்லாத்தையும் இவனை எடு, அவனை எடு, இவரை விடு, பதவியிலிருந்து அவரை தூக்கு. இன்னும் 4 பையன் ஜாலரா அடிச்சிட்டு இருக்கான் மகனுங்க உட்காந்துக்கிட்டு. அவர் தான் வல்லவர், நல்லவர், அவர் பழனிசாமி இருக்கிற இடம் தான் கட்சி. பிடுங்கிட்டு போச்சு. ஒன்றும் இல்லை, போய் பாரு, தலைமை கழகம் இழவு வீடு மாதிரி இருக்கு. யாராவது இருக்கானா போய் பாருங்க. உங்களை அடிக்கணும் முதல்ல. அவனை பழனிசாமி இன்னும் நல்லவன் எவன் சொல்கிறானோ இந்த நாட்டில், உன்னை விட அயோக்கிய கட்சியில் எவனுமே இருக்க முடியாது. உனக்கும் தலைவருக்கும் சம்மந்தம் இல்லை, உனக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த கொடிக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. ஜானகி அம்மான்ற முன்னாள் முதலமைச்சர் பிச்சை போட்ட இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் அனாதையை போய் இன்னும் பேசிட்டு இருக்கிறல்ல. நீ போய் தொலைங்கடா, போங்கடா. அதிமுகவோட எதிர்காலம் தான் நான் மீண்டும் வருவோம்ன்றார் எடப்பாடி. எப்பயும் போல மார்ஷல் ரொம்ப என்ன பேச வச்சுட்டீங்க எக்கச்சக்கமா. நீங்க வாயை கிளறி ரொம்ப வருத்தம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, உங்களுக்கு என்ன சார்? கான்ஃபிடென்ட்டா தான் சார் இருப்பான். இன்னும் ஒழிச்சு முடியலையே, இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க. கம்ப்ளீட்டா ஒழிக்கணும் இல்லை, அதுதானே அண்டர்ஸ்டாண்டிங். அது பிஜேபியோட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ திமுகவோட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ தெரியாது. 2011 திமுக கூட தான் 3வது இடத்துக்கு போச்சு. 2011 சரி 3வது இடத்துக்கு போச்சு. எதிர்கட்சியா கூட வர முடியல. மீண்டும் ஆளுங்கட்சியா வந்தாங்களா இல்லையா? அம்மா உதவியோட எதிர்கட்சியா வந்தாரு விஜயகாந்த். நடந்ததா இல்லையா? இப்ப அதே கட்சி 10 இடம் திமுக கொடுத்தது, ஒரு ராஜ்யசபாவை வாங்கிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. நடந்ததா இல்லையா? அந்த கட்சி ஏதோ பண்ணுது சார். பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற தலைவி பின்னால அந்த கட்சி நிற்குதா இல்லையா? தினம் போறாங்களா தேமுதிகவில் இருந்து?
எந்த கட்சியிலிருந்து போறாங்க சொல்லுமா செல்? இடதுசாரிகளிலிருந்து வெளியில போறாங்களா? என் அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து வெளியில போறாங்களா? ஐயுமில்ல முஸ்லீம் லீக் கட்சிகளிலிருந்து வெளியில போறாங்களா? எந்த கட்சியில இருந்தா யாராவது வெளியில போறாங்கன்னு சொல்லுங்க பாக்குறேன் நான். ஏன் இன்னும் கீழே இறங்குற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போறாங்களா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையேற்று இருக்கின்ற இயக்கத்திலிருந்து அணி அணியா போறாங்க சார். நீங்கள் நானும் பேசுற நேரத்தில் எத்தனை பேர் போறாங்க தெரியாது. ஊராட்சியில போறாங்க, பேரூராட்சியில போறாங்க, நகராட்சியில போறாங்க, மாநகராட்சியில போறாங்க, முன்னாள் எம்எல்ஏன்னு போறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் போறாங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. இவ்வளவும் டைஜஸ்ட் பண்ணி பார்த்து இன்னமும் ஒரு தற்கொலை பண்ணிக்காம ஒரு மனிதன் நடமாடுறான் பாருங்க. அவனுக்கு சமமானவனாக இருப்பவன் தான் இந்த பழனிசாமி. ஆனால் கேவலமான அதை விட்டுருங்க, வேற ஏதாவது பேசுவோம் நம்ம. இந்த ஆட்சி பற்றி அதை பற்றி அது முடிஞ்சு போன கதை இது. இனிமேல் ஏடிஎம்கே எழுச்சி நிற்குமா இல்லையாங்கிறதெல்லாம் என்னால் முடியல, சொல்ல முடியல என்னால். ஏன்னா கிடைத்தவர் பிரித்து கொண்டார், உழைத்தவர் தெருவில் நின்றார் இப்போச்சு நிலைமை. அது நீங்கள் பாமர மக்கள்கிட்ட போங்க சார். அவனை ஒரு காலத்தில் பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது தெரியல, எனக்கு தெரியும். வில்லேஜ் போனீங்கன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எங்கள் இந்த பார்டர் ஒசூர்லாம் போனீங்கன்னா, ஒசூர் கிருஷ்ணகிரி பக்கம் தெலுங்கு கன்னடா பீப்புள் ஜாஸ்தி. சூரியம்பாங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்கன்னா சூரியம்பாங்க. அப்புறம் யாருக்கு இங்கே போடுவீங்க அப்படின்னு கேட்டால் இலை அப்படிம்பாங்க. ரெட்டலைன்னு சொல்ல மாட்டாங்க, இலம்பாங்க. கருணாநிதி தான் தெரியுது, ஸ்டாலினை தெரியாது. நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் பல லீடர்களை தெரியாது. இன்னமும் அம்மா ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. பாமர மக்கள் மத்தியில் அது போய் பதிந்து விட்டது. இதையெல்லாம் மாறி ஒரு மாபெரும் தலைவனாக அமைதி புரட்சியாக நடந்து எந்த டிவி சேனலும் சொல்லலை ஆட்சிக்கு வர போறார் முதல்வராக விஜய்னு வந்துட்டாரு. மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். 2 கட்சிகளுக்கும் பெரிய ஏமாற்றமாக மாறியது. ஆனால் திமுக அது அடித்தளத்திலிருந்தே அமைப்புகள் சரியா இருக்கிறதால எதிர்த்து நிற்குது, எதிர்கட்சியா இருக்கு. அதை தான் தாவேகாவினுடைய தலைவர் மிக தெளிவாக சொல்றார். எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் விஜய் அவர்கள். அதை தான் நான் அடிக்கடி உங்களுக்கும் சொன்னேன், விசில் அடிச்சாதான் எல்லாமே நகரும் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. ஸோ மாறுதல் ஏற்பட்டு விட்டது. இனி பழனிசாமி அரசியலில் தாங்க முடிஞ்சு போச்சு சார், ஃபினிஷ்ட். இனி எழுச்சி நிற்க முடியாது, எங்கேயும் ஜெயிக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தலாம் 0 ஆகிடும். இனி டெல்லிக்கு எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாரத பிரதமரும் உள்ளே விட்டு ரூமில் அடிக்காம விட மாட்டாங்க. பழனிசாமிக்கு அடி விடும் டெல்லியில் எப்போ வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிஜேபிக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம், சாதனைகள் பலருக்கு சோதனைகளாக மாறியது. ஒரு இடத்துல கூட 10 பைசா கொடுக்காம ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்தது விஜய் கவர்மெண்ட், மாண்புமிகு விஜய் அரசு. ஆனந்த் மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், தலைவர் தான் முதல்வர், நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னார். நடந்துருச்சு சார். அவர் சொல்லும்போது பல பேர் சிரிச்சான், இப்பதான் புரிஞ்சுது. ஆகவே அவர்கள் எண்ணத்தில் இருந்தது தைரியமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பல இடங்களில் இந்த முதல்வர் சுற்றி வரவில்லை. நீ இவரா எம்எல்ஏ, இந்த தம்பியா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இவரா அமைச்சர், ஆடடா இவர் அமைச்சர் ஆயிட்டாரா. ஸோ ஆட்டோ ஓட்டுபவர், ஸோ டிரைவராக இருந்தவர், காரில் சாதாரண கூலி தொழிலாளி. நினச்சி பாருங்க, வாய்க்கிழிய மேடையில் இலக்கியமாக பேசுகிறோம். நம்ம மிக கீழ்நிலையில் இருப்பவர்கள், தொண்டராக இருப்பவர்கள் மேலே வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் சொன்னோம். ஜனநாயகம் வேண்டும் சொன்னோம். எலெக்ஷன் கமிஷன் ஒன்று அடிச்சுக்கிச்சு, காசு கொடுக்காத, தேர்தலுக்கு வாக்குகளுக்கு காசு கொடுக்காத கைது செய்யப்படுவீர்கள் கண்டிஷன்லாம் போட்டான். அதையெல்லாம் தட்டி எரிஞ்சு கம்ப்ளீட்டாக எதுவுமே ஜனநாயகம் தழைக்க நான் சொன்னது எல்லாமே பணம் கொடுக்காம சாதாரண ஆட்கள் ஆட்சி கட்டில் அமர செய்து அழகு பார்த்த அந்த மாபெரும் பெருமை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயை சாரும், தாவேகாவை சாரும், அவருடன் இருந்த தலைவர்களை சாரும். அதனால தான் வெளியில் வராங்க சார், எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. புகழேந்தி அவர்கள் என்ன பண்ண போறீங்க? ரொம்ப நாளாக அமைதி இல்லை, நான் தாவேகாவில்
இணைவதற்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். ஓப்பனாக சொல்கிறேன், ஏன் மறைக்கணும்? நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன், ஆதரவு கொடுக்கலாம், இல்லை இணையெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்களாக பேசி முடிவு பண்ணியிருக்கோம். ஆகவே அதை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நாள் நடக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி. மிக நன்றி மார்ஷல். ஏன்னா கொஞ்சம் ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருக்கலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் இந்த எங்களை வளர்த்து ஆளாக்கிய அன்னையும் வளர்த்த இந்த இயக்கம் இப்படி போகும்போது சுருட்டி கொடுத்தேன், பிணை கொடுத்தேன், ஜெயிலில் பார்த்துக்கிட்டேன் அம்மாவை. 9 வருஷம் கேஸுக்கு அலைஞ்ச வழக்கறிஞர்களோடு எவ்வளோ மனவேதனையில் இருப்பேன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஒட்டிக்கிட்டு எப்பயோ மந்திரி ஆகிட்டுருக்கலாம். ஆனால் இந்த கட்சி போகுதுன்னு நினைக்கிறதுல அந்த ஃபீலிங் எனக்கு உண்டு. இன்றைக்கி அந்த கட்சியில் சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள் தாவேக்கால் வருகின்ற அதிமுக தலைவர்களை, தொண்டர்களை, அவங்க இவங்ககிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு போகிற தொண்டர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடி போகணுன்ட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற ஆனந்த் சொல்லுகிறார் அமைச்சர், 32 வருஷங்களாக இங்கே இருக்க ரசிகர் மன்றத்தில் இருந்த ரசிகர்களை வைத்து தான் இந்த இயக்கத்தை நாங்கள் வளர்த்து கட்சியாக கொண்டு வந்து தலைவரை முதல்வராக்கணும், அவர்களை விட்டுவிட முடியாது. ஒரு பொறுப்பில் கூட இல்லாமல் 32 வருஷமாக எங்களோட இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு எங்களுக்கு. ஆக வருகின்ற நீங்களும் அவர்களை ஒற்றுமையாக வைத்துக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்றாரு. அதுதாங்க மனுஷனுக்கு வேணும். இந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறார் பாருங்க, அவர் அந்த விஜய் தலைமையில், முதல்வர் தலைமையில் அந்த நன்றி விசுவாசம் அம்மாவிற்கும் தலைவருக்கும் செலுத்தாமல் இந்த இயக்கத்தை நாசம் செய்து விட்டார்கள். ஆகவே இனி பழனிசாமி தெருவிலே வந்தாலே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் தமிழக மக்கள், தொண்டர்கள் என்பதுதான் எனது வேண்டுகோள். முடிச்சிட்டான். ஆகவே முடிந்து போன ஒரு கதைக்கு முன்னுரை எழுத முடியாது. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இனி நல்லவையே நடக்கட்டும், லஞ்சம் ஒழியட்டும், தமிழகம் வளரட்டும், தமிழ்மொழி காக்கப்பட வேண்டும், நமது மக்களும் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நிச்சயமாக செயல்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பார்க்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மார்ஷல், உங்களுக்கு வணக்கம். நன்றி சார்.